Hi friends, welcome my channel. இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா flavored waxing. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். இன்னைக்கு நான் சாக்லேட் ஃப்ளேவர் எடுத்துர்க்கேன். இதுல நிறைய ஃப்ளேவர் கிடைக்கும் உங்களுக்கு. ஸ்ட்ராபெரி, லெமன், ஆலிவேரான்ட்டு நிறைய இருக்கு. உங்களுக்கு எது அவேலபிளோ அதை எடுத்துக்கோங்க. நம்ம ஹனி வேக்சிங்ல பவுடர் அப்ளை பண்ணுவோம். பட் இதுல ப்ரீ லோஷன் அப்ளை பண்ணனும். ஃபர்ஸ்ட் ப்ரீ லோஷன் அப்ளை பண்ணிடுங்க. லோஷனுக்கு முன்னாடி டிஷ்யூ வச்சு வைப் பண்ணிடுங்க. வேக்சிங் வந்து பாத்தீங்கன்னா நல்லா ஹீட் ஆயிருக்கணும். இது கொஞ்சம் திக் பேஸ்ல இருக்கும். ஓரளவுக்கு லிக்விட் பேஸ்க்கு வர மாதிரி ஹீட் பண்ணிட்டு கொஞ்சமா எடுத்து லேயர் பை லேயரா அப்ளை பண்ணுங்க. உங்களுக்கு வந்து ஹேர் growth கொஞ்சம் நிறையவே இருக்கு. சோ கொஞ்சம் கொஞ்சமாவே அப்ளை பண்ணுங்க. இல்லனா பெயின் அதிகமா இருக்கும். ஹேர் growth டைரக்ஷன் சைடு cream அப்ளை பண்ணிட்டு ஆப்போசிட் சைடு புல் பண்ணி எடுக்கணும். பேக்ல ஸ்கின்னை டைட்டா ஹோல்ட் பண்ணிக்கோங்க. இல்லனா பெயின் அதிகமாவே இருக்கும். ஹேர் growthல பாத்தீங்கன்னா உங்களுக்கு ரேசர் யூஸ் பண்ணிருந்தீங்கன்னா திக்கா growth ஆயிருக்கும். அது சப்போஸ் வேக்சிங்ல மிஸ் ஆக சான்சஸ் இருக்கு. 100% ஃபுல்லா கிளியர் ஆகாது. நீங்க ரிட்டன் வேக்சிங் பண்ண உங்களுக்கு கிளியர் ஆயிடும். ஃப்ளேவர் வேக்சிங்ல பாத்தீங்கன்னா உங்களுக்கு டானுமே ரிமூவ் ஆகும். உங்களுக்கு ஹனி வேக்சிங்க்கும் ஃப்ளேவர் வேக்சிங்க்கும் நிறைய டிஃபரன்ஸ் தெரியும். ஸ்மூத்தா இருக்கும் and மாய்ஸ்சரைசரா இருக்கும். ஹேர் growthமே ஸ்லோவா இருக்கும். ஸ்கின் சாஃப்ட்டா இருக்கும். மெயினா ஸ்கின் சாஃப்ட்னஸ் உங்களுக்கு நல்லாவே ஃபீல் ஆகும். என்னோட ஸ்டூடண்ட் பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் டைம் பண்றாங்க. இப்போ பண்ணிட்டு இருக்கிறது என்னோட ஸ்டூடண்ட் தான். பட் ஃபர்ஸ்ட் டைமே நல்லாவே பண்றாங்க. இப்பவே எந்த அளவுக்கு ஹேர் வந்திருக்குன்னு பாருங்க. கொஞ்சம் கொஞ்சமா அப்ளை பண்ணி எடுத்துக்கோங்க. நீங்க பிகினர்ஸ்ன்றதுனால இந்த மாதிரி பேட்சாவே எடுங்க. நீங்க ஃபுல்லா ட்ரை பண்ணீங்கன்னா அவங்களுக்கு பெயினும் அதிகமா இருக்கும். ஸ்கின்னும் பீல் ஆக சான்சஸ் இருக்கு. வேக்சிங் பண்ணும்போது ஹீட் அப்பப்போ செக் பண்ணிக்கோங்க. ஏன்னா டெம்பரேச்சர் மாறக்குள்ள அவங்களுக்கு பர்ன் ஆகும். உங்களுக்கு வேக்சிங்ல ஏதாச்சும் டவுட் இருந்தா கமெண்ட் பண்ணுங்க. கண்டிப்பா நான் நெக்ஸ்ட் வீடியோல உங்களுக்கு அதை கிளியர் பண்றேன். இவங்களுக்கே பாத்தீங்கன்னா உங்களுக்கு எந்த அளவுக்கு டானா இருக்குன்றது நல்லா தெரியும். ஒன் டைம் வேக்சிங்லே அழகா ரிமூவ் ஆகுது பாருங்க. நீங்க டான் ரிமூவ் பண்றதுக்காக கூட வேக்சிங் பண்ணிக்கலாம். வேக்சிங் பண்ணும்போது ஸ்ட்ரிப்ல க்ரீம் அதிகமா இருக்கான்னு பாத்துக்கோங்க. இருந்தா வேற ஸ்ட்ரிப் சேஞ்ச் பண்ணி பண்ணுங்க. இங்க பாத்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் முடிச்சிட்டாங்க. ஹாஃப் லெக் தான் பண்ணிருக்காங்க இவங்க. பட் 2 லெக்குமே முடிக்க போறாங்க. சிலருக்கு ஃபிங்கர்ஸ்லமே ஹேர் இருக்கும். சோ செக் பண்ணி ஃபிங்கர்ஸ்லமே ஹேர் ரிமூவ் பண்ணிடுங்க. ஒரு ஃபிங்கரா அப்ளை பண்ணி எடுங்க. இல்லனா அது ஸ்டிக்கியா எல்லா இடத்துலயுமே அப்சர்வ் ஆயிடும்.
லாஸ்ட்டு பார்த்திங்கன்னா போஸ்ட் வேக்ஸ் க்ரீம். இது ஆயில் பேஸில் தான் இருக்கும் உங்களுக்கு. நான் ரீகாவோட போஸ்ட் வேக்ஸ் எடுத்திருக்கேன். ஸ்மூத்தாக அப்ளை பண்ணிவிடுங்க. சப்போஸ் உங்கள்கிட்ட மாய்ஸ்சரைசர் இருந்தால் அதுவுமே அப்ளை பண்ணிக்கலாம். ஹனி வேக்ஸிங்க்கு சொன்ன மாதிரி தான், எதுவும் டீடன், ப்ளீச், ஷேவிங் எதுவும் யூஸ் பண்ணக்கூடாது. இவங்களுக்கு எந்த அளவுக்கு டிஃப்ரென்ஸ் தெரியுது பாருங்கள். பிஃபோர் ஆஃப்டர் லாஸ்ட்டாக நான் பிக் போடுறேன், நீங்கள் பாருங்கள். டேனுமே நல்லா ரிமூவ் ஆகிருக்கு. ஹேர் க்ரோத்துமே ஸ்லோவாக க்ரோத் ஆகும் இதுக்கப்புறம். உங்களுக்கு ஏதாவது கிளாஸ் வேணும்னாலும் கமெண்ட் பண்ணுங்கள். அதை நான் வீடியோ எடுத்து உங்களுக்கு போடுறேன். தேங்க்யூ. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.